நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம, மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாம நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுமா, ஆகாதாங்கிறத நம்ம டீட்டெயில்டா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட். நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம வீடியோல என்ன சொல்லியிருந்தோங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு, அதுக்கு பிறகு நம்ம நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எஸ்டர்டே வீடியோல நான் சொல்லியிருந்தது, ஒருவேளை நீங்க இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம எஸ்டர்டே வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் என்ன நடந்திருக்கு, நான் சொன்னது நடந்ததா இல்லையான்னு உங்களுக்கு புரியும். ஸோ என்ன சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து இருக்கு அப்படின்ட்டும், என்ன சொல்லியிருந்தேன்னா, எஸ்டர்டே வீடியோல 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். கால் ஆப்ஷன் போகணும்னா இதுக்கு மேல ஸ்ட்ராங்கஸ்ட்டா சஸ்டெயின் ஆகணும் அப்படின்ட்டும், கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டும், அல்லது ஹைய பிரேக் பண்ணி 3 ஆப்ஷனா குடுத்துருந்தேன். ஸோ ஹை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, ரெட் பாரா ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் கரெக்ட்டா தெளிவா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான லெவல்ஸ் எதுவரைக்கும் வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். பட் இன்ட்ராடேல இன்னைக்கு வந்தது என்னவோ ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 500 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் 300 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல மூவ் தான். பட் நாளைக்கு இது கன்டின்யூ ஆகுமா? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்டர்டே நான் சொல்லியிருந்த மாதிரி கரெக்ட்டா நடந்திருந்தது. ஸோ கமெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன். பட் யாரும் பண்ணல. ஓகே. பட் என்னோட ஒர்க்க நான் வந்து சரியா செய்றேன். இந்த ஃபெயில்யூர்க்கான லெவல் எதுவரைக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,260 இந்த லெவல் வரைக்கும் ஆஸ் பெர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் 21,260 வரைக்கும் வரணும். வந்தா நம்ம புக் பண்ண போறோம். ஓகே. ஸோ அதுவரைக்கும் நம்ம ஹோல்டிங்ல தான் வச்சிருக்க போறோம். ஸோ நம்ம வச்சிருக்கோம். புட் ஆப்ஷன் சைட்ல. இருந்தாலும் நாளைக்கு எப்படியெல்லாம் ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ். ஸோ புட் ஆப்ஷன்ல இருக்கிறனால நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ கேப் டவுன் ஆனாலோ அல்லது டார்கெட் ஏரியா கேப் டவுன் ஆகி க்ளோஸ் வச்சாலோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம இந்த ஏரியா வந்தோம்னா நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ண போறோம். இந்த ஏரியால ஓப்பன் ஆனா நமக்கு பிரச்சனை இல்ல. ஸோ புட் ஆப்ஷன வந்து எக்ஸிட் பண்ண போறோம் இந்த டார்கெட் ரேஞ்ச்ல. பட் ஒருவேளை வேற எங்கெல்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம்? எகைன் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு வருமா? அதாவது இங்க கன்டினியூவா ஃபால் ஆகவும் செய்யலாம். ஒருவேளை நாளைக்கு ஓப்பன் ஆனது ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு வருமா? இந்த மாதிரியான வியூஸ்லாம் இருக்கு. இந்த ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு வந்தா எதுவரைக்கும் போயிட்டு வரலாம்? புல் பேக் ஆனா எதுவரைக்கும் போகலாம்? வேற எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த ஏரியால நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்காக. சரி, ஃபர்ஸ்ட்டு நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு 21,760 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே. அடுத்தது 21,460 ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட். நெக்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா 21,260 நம்ம எதிர்பார்க்கிறது இந்த ஏரியாவுக்கு வந்து மார்க்கெட் வந்து வரணும்னு. ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகி இந்த ஏரியால ஓப்பன் ஆனால், நம்ம வந்து புட் ஆப்ஷன எக்ஸிட் பண்றது நல்லது. ஸோ இந்த ஏரியால ஹோல்டு பண்ணியிருந்தோம். நம்ம கரெக்ட்டான இடத்துல டாப்ல இந்த ஏரியால நம்ம வந்து செல்லிங் எடுத்தோம். நம்ம டெலகிராம் சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சோனே ரீட்ரேஸ்மென்ட்ல அக்யூரேட்டா எடுத்திருந்தோம். முடியும்போது தான் நம்ம வந்து கட் பண்ணோம். டெலகிராம் சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை இந்த பிரைஸ் ஆக்ஷன பத்தி தெரியாதவங்க டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு டார்கெட் ரேஞ்சில ஓப்பன் ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம புக் பண்ண போறோம்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ஏரியா வந்துட்டா என்ன பண்ணலாம்? ஒரு வியூ. ஸோ மார்க்கெட் வந்து இங்க கேப் டவுன் ஆகி ரெட் பாராவோ, கிரீன் பாராவோ ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஒருவேளை மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆகுது. புல் பேக் ஆகி மேல போகுது. என்ன பண்ணலாம்? ஸோ 2 பாயிண்ட் ஆஃப் வியூ 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ், 2 சப்போர்ட். ஸோ எங்கெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹைலி ரியாக்ட். பட் நமக்கு எங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்மனால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. மேபி கெஸ்ஸிங் பண்ணலாம். ஸோ அந்த கெஸ்ஸிங் எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கு, எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அங்க தான் மார்க்கெட் மேக்ஸிமம் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்ல
ஒருவேளை மார்க்கெட் புல் பேக் ஆகி போயிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதன் பிறகு அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,760ல இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில ஒருவேளை மார்க்கெட் புல் பேக் ஆகி மேல போயிட்டு இருக்கு அப்படின்னா, 21,460ல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா, அகைன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதாவது மார்க்கெட் நாளைக்கு ஒருவேளை 21,460ய ரீட்ரேஸ்ட் பண்ணுது அப்படின்னா, அங்க போன பிறகு ட்ரெண்ட் ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா, நம்ம என்ன பண்ண போறோம்? அகைன் வந்து புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து 760க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து ஹைல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது 21,760ல மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் நடந்து கீழ பிரேக் ஆகாம டாப் சைடு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து புட் ஆப்ஷன எக்ஸிட் பண்றது நல்லது. இங்க இருந்தே வந்து கால் ஆப்ஷனுக்கு போறது ரொம்ப பெட்டர். அதாவது ஒருவேளை 21,760ல பிரைஸ் ஆக்ஷன் ரீடெஸ்ட் பண்ணி டவுன் சைடு பிரேக் ஆச்சு அப்படின்னா, புட் ஆப்ஷனை கண்டினியூ பண்ணலாம். அகைன் வந்து கொண்டு போலாம். அடுத்தது ஒருவேளை மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் நடந்து மேல பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா புட் ஆப்ஷன் சைட வந்து பிரேக் பண்ணிருந்தா, இந்த இந்த லெவல பிரேக் பண்ணிடுச்சுன்னா, நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். ஒரு விஷயம், எந்த பிரைஸ் ஆக்ஷன் எந்த சைடு பிரேக் ஆனாலும் சஸ்டெயின் ஆகணும், ஃபெயில்ட் ஆகக்கூடாது. நான் அடிக்கடி சொல்றது இது ஒண்ணு தான். பிரேக் ஆயிடுச்சு, ஏன் வந்து போகல அப்படின்லாம் கேட்காதீங்க. பட் ஒருவேளை இந்த பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆகி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இமிடியேட்டா நம்ம அந்த சைட்லேருந்து எக்ஸிட் பண்றது நல்லது. ஓகே. ஸோ 21,760க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து கட் பண்ணிடுச்சு அப்படின்னா, நாம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், புட் ஆப்ஷனை எக்ஸிட் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் 22,140 22,140 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த ஏரியா டார்கெட் சொல்லியிருக்கோம். ஒருவேளை இன் பிட்வீன் சேம் அதே தான் சப்போர்ட் இருக்கு 21,460 இந்த லெவல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன மாதிரியான பிரைஸ் ஆக்ஷன் கொடுக்குது, எப்படி நம்ம வந்து அதை கேப்சர் பண்ணணுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட் டிஸ்டன்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த சப்போர்ட் டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 21,460ல மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி கிரீன் பாரோ ரெட் பாரோ எனி ஒன் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் எப்படி இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை இந்த லெவல்ல மார்க்கெட் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, சேமஸ் பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம் டவுன் சைடுக்கு. ஓகே. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் நடந்து மேல பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, அப் டு அகைன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 21,460 இந்த லெவல்ல பிரைஸ் ஆக்ஷன் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டினியூ டவுன் ட்ரெண்ட் அப் டு 21,260. ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா பிரேக் ஆகி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, எது வரைக்கும் போகலாம் வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 21,900 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒருவேளை கேப் டவுன் ஆயிட்டு டார்கெட் ரேஞ்சை ரீச் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இமீடியட்டா நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்லேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ மோஸ்ட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன் ஆகி இந்த ரேஞ்சை மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது தான். பட் எனிவே நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நம்ம எடுப்போம். ஓகே. மோஸ்ட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லோவை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. அதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னாவோ அல்லது ஃபெயிலியர் பேட்டர்னாவோ நடக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லாமல் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து அகைன் அப் சைடில் பிரேக் ஆகிட்டு பை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே. நடக்கலாம், நடந்தே ஆகணும்னு கட்டாயம் இல்லை. நான் சொல்கிறது அத்தனையுமே இந்த சப்போர்ட் டிஸ்டன்ஸில் நான் என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டெப் எடுக்க போகிறோம். ஸோ நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அங்கே என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு தான் நம்ம எடுக்கணுமே தவிர, நடக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்கக்கூடாது.
அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ட கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணணும். கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணோம்னா, ரொம்ப ப்ராஃபிட்டபிள் நம்ம எடுக்க முடியும். அதேபோல ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்ட்டா கவனிச்சு, நிதானமா இருந்து அதுக்கான வாய்ப்புகள் குடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து என்ட்ரி குடுக்கணும். அதர்வைஸ் நாம வெயிட் பண்றது தான் நமக்கு நல்லது. நம்ம கேப்பிட்டல காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம். ஃபெயில்டு ஆச்சுனாலோ, டைரக்ட்டா நம்ம வந்து கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அல்லது பிரைஸ் ஆக்ஷன் நடந்து மேல பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ, எனிவே ஒருவேளை இதையும் மீறி லோவ பிரேக் பண்ணி பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட் அகைன் வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட வந்து கன்டின்யூ ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம். அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் எங்க போகுது அப்படிங்கிறத நம்ம லைவ்ல செக் பண்ணி சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னா, இது ரொம்ப லாங்ல இருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆனா நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். பட் இப்ப இங்க இருக்கிறனால, இந்த லெவல்ல கீழ பிரேக் பண்ணி செல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், நாம அடுத்த லெவல பத்தி யோசிக்கலாம். இப்ப அதுக்கான வாய்ப்புகள் இப்ப வரைக்கும் இல்ல. ஆனா நாளைக்கு நடக்கும்போது நம்ம எங்க அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத நாம கண்டிப்பா டெலகிராம் சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம தேவைப்படுறவங்க டெலகிராம் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கான லெவல்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கணக்கா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் என்ன நடக்குது? பிரைஸ் ஆக்ஷன், வேவ் ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.